குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. நம்ம வாங்க ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன். இது ஆட்டா மாவுமா, சப்பாத்தி மாவு 2 கப்பு, 1 ஸ்பூன் நெய் போடுங்க, கொஞ்சோண்டு உப்பு போடுங்கம்மா, கொஞ்சோண்டு பால், ஒரு ஸ்பூன் பாலோ 2 ஸ்பூன் பாலோ, வெது வெதுப்பான பாலை போடுங்க. போட்டு எல்லாத்தையும் கையில் பிரட்டிக்கிட்டு உங்கள் மாவுக்கு ஏற்ப எனக்கு ஒரு கோல தண்ணி பிடிச்சிச்சு. நீங்கள் உங்கள் மாவுக்கு ஏற்ப பிணைஞ்சிக்கிறங்க. ஆனால் கொஞ்சம் இறுக்கமாக பிணைங்கம்மா, ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடாதீங்க. இதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வைக்கணும். சரியாம்மா? போட்டு பிணைஞ்சி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான்மா, ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது. இது நம்ம செய்ய 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 நம்மளுக்கு நல்லா வந்துடும். உங்களுக்கு செய்யும்போது ஒரு மணி நேரமாக தான் ஆகும் இந்த வேலை செய்ய. அப்புறம் அரை மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சு வச்சு மாவெல்லாம் பிரட்டி வச்சுட்டீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நல்லா பிணைங்கம்மா, நல்லா இழுத்து நல்லா குத்தி பிணைங்க. மாவு பிணையிறதுல தான் சாஃப்ட் வரும். நம்ம வேறு எதுவுமே போடலை, அதனால் இது கரெக்டாக நம்ம செய்யணும். நல்லா ஊறணும்மா மாவு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது நம்ம பிணைஞ்சி வச்சு ஊறி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நான் இது ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சுட்டேன். நினச்சேன் செய்வோமேண்டு, செஞ்சு சாப்பிடுமேண்டு உடனே போய் மாவை எடுத்து போட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு செஞ்சுட்டேன். மாவை பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு முதல்லையே உருளைக்கிழங்கை வெட்டி போட்டு அவிச்சிட்டோம்மா. உருளைக்கிழங்கை 4ஆக வெட்டி போட்டு ப்ரெஷர் குக்கரில் வைங்க. நம்ம ஈஸியாக உரிச்சிக்கரலாம், நம்ம ஈஸியாகவும் நச்சுக்கரலாம், ஈஸியாகவும் நம்மளுக்கு வெந்துடும். இப்படி போட்டு அவிச்சிருங்கம்மா. நான் 3 உருளைக்கிழங்கு வச்சேன். இந்த கோப்பையில் நச்சு பார்த்தா நக்க முடியலை. அப்புறம் தட்டில் போட்டு சத்து வாப்பில் வச்சு நச்சா நல்லா ஈஸியாக நச்சிருச்சுமா. எனக்கு நக்கிறது இருந்துச்சு, பேரை எங்கே தூக்கி போட்டாருன்னு தெரில. நானும் தேடி பார்த்தேன், காணோம். அதோட ஒரு வெங்காயம், ஒரு 2-3 சின்ன மிளகா, உரப்பு மிளகா, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மல்லி இலைமா, எல்லாத்தையுமே பொடிசாக வெட்டிக்கிறேங்க. நான் வதக்கலாம் மாட்டேம்மா, எப்போவுமே இந்த மாதிரியே செஞ்சுருவேன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு, அரை ஸ்பூனு மிளகாத்தூள், சின்ன அரை ஸ்பூன் மசாலாம்மா. நீங்கள் சாட் மசாலாவா, சனா மசாலாவா, இறைச்சித்தூளா, ஜீரகத்தூளா, உங்கள் விருப்பம்மா. உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை போடுங்க. நான் எப்போவுமே கரம் மசாலா தான் போடுவேன், எனக்கு அந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். இப்படி உருண்டை போட்டுக்கிறோங்கம்மா. எனக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்குது, அது தனியாக வச்சுருவோம். மாவு இருக்குது பாருங்கள். மறுபடியும் நல்லா பிணையணும்மா. இன்னொரு ட்ரிப்பு பிணைஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு வெட்டி உருண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உருண்டை போட்டுடலாம். அதுக்கு தான் நான் இது கொஞ்சம் பெருசாக தான் நான் வெட்டுறேன். அதுக்கப்புறம் சிறுசாக ஆக்கிடுவோம்மா. இது இவ்வளோ மாவு ஏன் இருக்குன்னா, எனக்கு 6 உருண்டை தான் வரணும் 2 கப்புக்கு. எனக்கு இவ்வளோ மாவு இருக்க காரணம் நான் 3 கப்பு போட்டேம்மா. மறுநாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 1 கப்பு எக்ஸ்ட்ரா போட்டோம்மா. அதோட வாங்க நம்ம பரோட்டா செய்வோம். இது பார்க்கப்பல சப்பாத்திம்மா, உருளைக்கிழங்கு சப்பாத்தின்னு இதுக்கு பேர். ஏன்னா நம்ம ஆளுண்டா உருளைக்கிழங்கு, இது சப்பாத்தி தான். நம்ம பரோட்டான்னு போடலை. பரோட்டா வீசி போடுறது தான் பரோட்டா. இதுக்கு பேர் சப்பாத்தி, ஆலு பரோட்டா. இதோட பேர் ஆலு பரோட்டா. அதோட இந்த மாதிரி அந்த கிள்றோம் பார்த்திங்களா, அப்படி இது பண்ணி அது வராமல் இருக்க என்ன செய்ய நான் சொல்கிறேன். நானும் ஒத்த கையில் வச்சுக்கிட்டு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி லேசாக பிஞ்சுலாம் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் தாவாவில் போட்டு வேக வைங்க, அருமையாக வெந்துடும், ஒன்றும் பயப்படாதே. முதல்ல செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தெரியும். செய்ய 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 உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா. இந்த ரெசிபியை நான் இப்போ ஒரு 6 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேம்மா. நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். புதினா சட்னி, தயிர், ஊறுகாய், தேங்காய் சட்னி, குருமாக்கள், அந்த மாதிரி இதுகளுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளை ஆட்டரிச்சி, வெள்ளைக்கறி சமைப்போம்ல, வெள்ளையை ஆட்டரிச்சி, அந்த இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் குருமா அவங்களுக்கு தக்கன செஞ்சுக்கிறேங்கம்மா. அதோட நெய்யை பிரட்டி போட்டுட்டு நெய் போடுங்க. சரியாம்மா? நெய் போட்டுட்டு அதோட மறுபடியும் நெய்யை போடணுமா. 2 பக்கமே நெய் போடணும். அதோட நல்லா அமுக்கி விடுங்க. நல்லா பொங்கும், லைட்டாக பொங்கும். அப்புறம் எடுத்துருங்க. 2 பக்கமே நெய் போட்டாச்சு.
அதோட அவ்வளோதான். அதோட அந்த டிஷ்ஷு வச்சு அந்த கல்லை தொடச்சிக்கிறோங்கம்மா, தாவாவை தொடச்சிக்கிறோங்க. இப்படி ஓரத்தை வந்து நம்ம வந்து எல்லாமே வச்சுட்டு ஓரத்தை ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஓரம் வந்து திக்காக இருக்காதுமா. அதுக்கு தான் ஈஸியாக வெந்துடும், பிள்ளைகளும் ஈஸியாக சாப்பிட்ருங்க. அதோட நான் இது எப்பவும் போல் தான் எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் பிரட்டி போட்டு நெய்யை போட்டுட்டு அமுக்கி விட வேண்டியதான். மறுபடியும் அன்னிட்டு பிரட்டி போட்டு மறுபடியும் நெய்யை போட வேண்டியதான். ஒரு பக்கம் பிரட்டி போட்ட பிறகு நெய் போடுங்கம்மா, அதுக்கடையில் போட்டுறாதீங்க. இது தூவுறதுக்கு வந்து மாவு வந்து மைதா மாவு வைங்கம்மா. இந்த மாதிரி இன்னொரு இது இருக்குமா, உருண்டை வச்சு இது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஓரத்தை வந்து நடுவுக்கு ப்ரெஷ் பண்ணாமல் ஓரத்தை எல்லாம் நல்லா ப்ரெஷ் பண்ணணும். லேசாக உருட்டிக்கிட்டு அதோட ஓரத்தை மட்டும் ப்ரெஷ் பண்ணி இந்த கலவை இருக்குல்ல அதை எடுத்து வச்சு நீங்கள் வந்து மூடிட்டீங்கன்னா நம்ம ஓரத்தை ப்ரெஷ் பண்ணால் நம்ம அந்த கழிவு நம்மளுக்கு வராது. நம்ம இப்படி எடுத்தோம்ல அது மேலே அது வராது. சரியாம்மா? இது ரெண்டாவது இது. இன்னும் ஒரு இது இருக்குது, என் சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸுகள் விளங்கும். 1-2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா செய்யலாம். அதோட பொரிக்கட்டையை வச்சு நீங்கள் சுற்றிடுங்க. இன்னொரு இது இப்படி கையிலையே அந்த உள்ளுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்க வச்சுட்டு கையிலையே இப்படி நம்ம வந்து தட்டணும். அப்படி கை விரல்லையே வச்சு செஞ்சு அதை நல்லா வட்டமாக்கிடலாம். வட்டமாக்கி நம்ம அதை செய்யலாம். இது 3வது இதுமா. என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கம்மா. அதோட 2 இருந்துச்சு, அதை நான் இப்படி பீங்கானை போட்டு மூடி வச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டேம்மா. சரியான மாவு கொட்டும், அதான் ஒன்று. இல்லைன்னா பிளாஸ்டிக் அரிசி பை எது இருந்தால் விரிச்சுக்கிறேங்க. போலி செய்கிறோம்ல அதே மாதிரி தாம்மா. போலி வந்து மாவு வந்து கொஞ்சம் இலகுவாக செய்வோம், இது வந்து கொஞ்சம் திக்காக செய்கிறோம். அதோட தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். எனக்கு இறால் கறி இருக்குது, காலையில் ஆக்கினது. மத்தியானம் மாங்காயும் கத்திரிக்காயும் போட்டு இறால் கறி ஆக்கியிருக்கேன். அதோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நீங்களும் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஊறுகாய் தயிர் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாமா, உங்கள் விருப்பம். புதினா சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 6 ரொட்டி வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரஃப்பாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு போலி எப்படி சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரியே சாஃப்டாக இருக்குமா. இதே தான் போலிக்கும் நம்ம வந்து எண்ணெய் போட்டு அதை வந்து உருட்டுவோம், இது வந்து மாவு போட்டு உருட்டுறோம், அவ்வளோதான். ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.